ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னா 11th மேத்ஸ் எக்ஸசைஸ் நம்பர் 5.4 வந்து சம் நம்பர் 10 தான் சூஸ் பண்ணிருக்கேன். क्वेश्चन பாருங்க, find the value of summation 1 to n minus 1 of 1 by 9 power n minus 1 plus 1 by 9 power 2 n minus 1. क्वेश्चन என்ன பாத்தீங்கன்னா இதோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு சீரிஸ் கொடுத்திருக்காங்க, அந்த சீரிஸோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. ரைட்டா? இதுக்கு என்ன இருக்கு பாருங்க, சமேஷன் என்னது அடிஷன். அப்ப அந்த டேர்ம் நம்ம முதல்ல எக்ஸ்பிரஸ் பண்ணனும், n டேர்ம்ஸ் அடிஷனை எக்ஸ்பிரஸ் பண்ணனும். அப்ப n க்கு பதிலா 1 2 3 4 நீங்க சப்ஸ்டிட் பண்ணி பாருங்க. அப்ப இத நீங்க எக்ஸ்பேண்ட் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு என்ன வரும்னா 1 போடிங்கனா 1 by 2 minus 1 is 1 of 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 9 power 0 plus n க்கு 1 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2 minus 1 is 1, so 9 power 1. சமேஷன் என்னன்னா அடிஷன். n க்கு 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2 4 minus 1 is 3. இன்சைட் எனக்கு பாத்தீங்கன்னா 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 2 minus 1 is 1. 2 சப்ஸ்டிட் பண்ணீங்கனா 4 minus 1 is 3 and goes on. நம்ம எழுதிக்கலாம். If n equal to 3 6 minus 1 is 5. n equal to 3 போட்டீங்கன்னா 9. 3 minus 1 is 2. நெய் போட்டீங்கன்னா 6 minus 1 is 5. இப்படியே என்ன ஆகிட்டே இருக்கும் பார்த்தீங்கன்னா போயிட்டே இருக்கும். அப்போ 0 1 1 1 3 2 5 இப்படி போயிட்டே இருக்கும். ரைட்? இப்போ இந்த சீரிஸ்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா செப்பரேட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ்லாம் தனியாக பிரிக்க போறோம், செகண்ட் டேர்ம்ஸ்லாம் தனியாக பிரிக்க போறோம். இது அடிஷன் தான். அடிஷனே நீங்க ரெண்டா பிரிங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம்ஸ் எல்லாம் நம்ம செப்பரேட் பண்ணுங்க, செகண்ட் டேர்ம்ஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணுங்க. சரிங்களா? ஃபர்ஸ்ட் டேர்ம் செப்பரேட் பண்ணீங்கன்னா ஒரு வெளியே 1 by 1 இருக்கு. 1 by 9 power 0, anything power 0 is 1 plus 1 by 3 of 1 by 9. ஓகேவா? plus 1 by 5 of 1 by 9 square etc. இதெல்லாம் ஒரு டேர்ம். plus செகண்ட் என்ன இருக்கு பாத்தீங்கன்னா செகண்ட் டேர்ம்ஸ்ல கரெக்ட் பண்ணுங்க. 1 by 9 செகண்ட் டேர்ம் என்ன plus 1 by 3 of 1 by 9 whole cube plus 1 by 5 go inside 1 by 5 of 1 by 9 whole power 5 etc. நீங்க அந்த 5 இங்க போடுறதா whole power 5 னா எனக்கு மேல 1 the whole 5 நம்ம எழுதிக்கலாம். சரிங்களா? சோ இப்போ செகண்ட் டைம் நம்ம எதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம மட்டும் ஒரு சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணோம். என்ன பண்ண போறோம் பாருங்க. இன்சைட் 1 into 1 தான். 9 can written as 3 square. 9 எப்படி எழுதிக்கலாம்? 3 square. சரிங்களா? இங்க ஒரு 3 ஸ்கொயர் வரும். ஆல்ரெடி ஒரு ஸ்கொயர் இருக்கு. சோ உங்களுக்கு என்ன ஆயிரும் ஃபர்ஸ்ட் டேர்ம் 3 power 4 னு ஆயிரும். எக்ஸெட்ரா. ஓகேவா? 9 as a power 3 எழுதியாச்சு. செகண்ட் டேர்ம் நமக்கு அப்படியே தான் இருக்கு. இதை நம்ம பண்ணல. சரிங்களா? இது பண்ணிருக்கோம் பாருங்க. ஒரு கம்பேரிசனுக்காக இங்க பாத்தீங்கன்னா 3 இருக்கு, பவரும் 3. ஹியர் 5 பவர் ஆல்சோ 5. அப்ப இதையே நமக்கு ஏத்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணனும். ஆனா இங்க நமக்கு எனக்கு 3 இருக்குன்னா உள்ள இருக்கு. இங்க 5 இருக்குன்னா இங்க 4 இருக்கு. ஆனா இந்த கம்பேரிசன் இல்ல. அப்ப சின்ன அட்ஜஸ்ட்மென்ட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணுங்க. இங்க 3 இருக்குன்னா பவர் வரணும் அப்படினா இன்னொரு 3 ஆல நம்ம மல்டிப்ளை கரெக்ட்டா. அப்பதான் பேசிக் பவர்ஸ் கேன் பி ஆடட். இங்க 5 வரணும்னா இன்னொரு 3 ஆல நம்ம மல்டிப்ளை பண்ணனும். அப்பதான் பேஸ் சேம்னா பவர்ஸ் கேன் பி ஆடட். ஒரு 3 மல்டிப்ளிகேஷன் வந்து குறையுது. வெறும் மல்டிப்ளை பண்ண முடியாது. சோ மல்டிப்ளை டிவைடட் பை 3. ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் இந்த அட்ஜஸ்ட்மென்ட் பண்றோம். சரி? மல்டிப்ளை பண்ற டேர்ம் அவுட் சைடு இருக்கட்டும். டிவைட் பண்ற டேர்ம் உள்ள 1 by 3 இருக்க 3 அப்படியே இருக்கட்டும். into 1 by 3 போடுவீங்க. அப்ப 1 by cube மாறிடும். இல்ல 1 by 3 cube நீங்க எப்படி இருந்தாலும் ஓகே தான். இங்க 1 by 5 இன்னொரு 3 பண்ணீங்கன்னா 1 by 3 of whole power 5. சரிங்களா? ஏன் இது பண்றோம் அடுத்த ஸ்டெப்ல புரிஞ்சிடும். சோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல மட்டும் இந்த சேஞ்சஸ் பண்றோம். செகண்ட் டேர்ம் நமக்கு ஃபார்மட்லயே இருக்கு. சரிங்களா? ஏன் இத பண்றோம் அப்படிங்கறது ஒரு ஃபார்முலா நமக்கு இருக்கு. log of 1 plus x by 1 minus x is another of x plus cube by 3 plus x power by 5 plus etc. இந்த டேர்ம் மட்டும் தான் வேணும். 2 on side பேரும் on side பேரும். எங்கெல்லாம் x plus x cube by 3 plus x power 5 by 5 வருதோ அங்க நம்ம 2 on side பண்ணா டிவிஷன் ஆயிடும். by 2 of log of 1 plus by 1 minus x னு எழுதிக்கலாம். இது ரிசல்ட். சரிங்களா? இந்த ரிசல்ட் இந்த மாதிரிக்காக தான் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி. இப்போ இந்த ஃபார்முலா கம்பேரிசன்ல இருக்கான்னு பாருங்க. x இங்க x க்கு பதிலா எனக்கு பாத்தீங்கன்னா 1 by 3 x cube by 3 x cube இருக்கு பிளேஸ் x க்கு பதிலா 1 by 3 cube இருக்கு by 3 இருக்கு. x இருக்கு பிளேஸ்ல 1 by 3 பவர் 5 இருக்கு 5. இந்த ஃபார்முலா கம்பேரிசனுக்கு இருக்கா? இந்த டேர்மும் ஆல்ரெடி ஏற்கனவே இருக்கு. 1 by 9 x 1 by 9 x cube by 3 x power by 5. இப்போ ரெண்டு டேர்மே நமக்கு இந்த ஃபார்முலா கம்பேரிசன் வந்துருச்சு. சோ you can apply the formula. பட் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல இருக்கிற x என்னன்னா 1 by 3. செகண்ட் இருக்கிற x என்னன்னு பாத்தீங்கன்னா 9. இந்த ஃபார்முலாக்கு அப்படியே நீங்க கம்பேர் பண்ணி எழுதுங்க. சோ என்ன இருக்குன்னா 3 into 1 by 2 அவுட் சைடுல இருக்கு 1 by 2 அப்ளை பண்ணீங்கன்னா log of இங்க இருக்கிற x க்கு பதிலா இருக்கு பாத்தீங்கன்னா 1 plus by x by 1 minus 1 by x இருக்கு பிளேஸ்ல 1 by 3. அப்ப இங்கே 1 3 is tank plus next term இருக்கு 2 of
xங்கிறது 9. அப்ப log of 1 plus 1 by 9 1 minus 1 by 9. ஓகேவா? இவ்வளவு இப்படி இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிட்டோமா? அப்ப நமக்கு என்ன இருக்கும்? 3 by ஆஃப் இது எல்சிஎம் எடுக்க முடிஞ்ச வரைக்கும் ஆஃப் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 4 3 வரும், இங்க 2 3 வரும், பிளஸ் 1 by 2 வச்சுக்கோங்க. இதை நீங்க எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 10 by 8 வரும். முடிஞ்சிருக்கு. இதை கேன்சல் பண்ணுங்க. கேன்சல் பண்ண 3 3 கேன்சல், 1 2 2 2 4. அப்ப உங்களுக்கு என்ன இருக்கணும்? by 2 ஆஃப் log 2. இது 9 9 கேன்சல், 5 2s are 10, 4 2s are 8. இல்ல ரெசிப்ரோக்கல் பண்ணி கூட நீங்க கேன்சல் பண்ணுங்க. அப்ப என்ன 1 by 2 ஆஃப் log 5 by 4. சரிங்களா? முடிஞ்சு இதை பண்ணிட்டே வரோமா? நெக்ஸ்ட் ஸோ இப்போ இது வரைக்கும் நம்ம சிம்பிளை பண்ணியாச்சு. தென் லாக் ப்ராப்பர்ட்டி என்ன? லாகுக்கு முன்னாடி நம்பர் இருந்துச்சுன்னா அது எதுக்கு கொண்டு போய்க்கலாம் அப்படின்னா பவர்ஸ் கொண்டு போய்க்கலாம். சரிங்களா? அப்போ இது நம்பர் கழிவுங்க லாக் ஆஃப் 2 power 3 by 2 பிளஸ் லாக் ஆஃப் 5 by 4 power 1 by 2. லாகோட என்னோட நம்பர் இருந்தா we can write it as power. இதை முடிஞ்ச ரிப்ளேஸ் பண்ணுங்க. லாக்ல அடிஷன் அர்த்தம் மல்டிப்ளிகேஷன். அப்போ லாக் ஆஃப் 2 power 3 by 2 into 5 4 power 1 2. log m plus log n log m into n. சோ இது முடிஞ்சிருக்கு. ஷார்ட் 2 power 3 by 2 னா எவ்வளவு அர்த்தம்? 2 root னு அர்த்தம். அப்பதான் இத நீங்க LCM எடுத்தீங்க 2 into 2 power 1 by 2 வரும். இது LCM எடுக்கும்போது 3 by 2 வரும். அப்ப 2 power 3 by 2 can be written as 2 root 2 into 5 power 1 by 2 that is root 5 by 4 power 1 by 2 4 can be written as 2 square power 2 2 to cancel ஆயிரும். so it can be written as 2. அது 4 க்கு ரூட் எடுத்தீங்க. பிட்வீன் எடுத்த ரூட் தானே 4 ரூட் எடுத்தீங்கன்னா 2. இப்போ என்ன கேன்சல் ஆகுமா? this one cancel. அப்போ உள்ள என்ன இருக்கும்னா log of root 2 into root 5 1 by 2 தான் root 5 எழுதிருக்கோம். log root 10 ன்னு வரும். உங்களுக்கு ஆன்சர் log root 10. இது உங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ்னா root can be written as 1 by 2 power 1 by 2. again property வந்தா power command 1 by 2 log 10. ஸ்டாப் பண்ணா ஓகே தான். book back answer என்னன்னு பார்த்தா so this is the final answer of this sum. root the answer. அந்த remaining 1 பார்த்துட்டீங்கன்னா 1 of log 10 ங்கிறது உங்க book back answer. so அவ்வளவுதான் இந்த sum. just ஒரு தடவை go through பண்ணிக்கோங்க. summation expand பண்ணுங்க. first term தனியா second term தனியா split out first termல மட்டும் adjustment 1 by 3 and divided multiply 3 வெளியே இருக்கு by 3 மட்டும் எடுத்துக்கோங்க. இந்த ரிசல்ட் நம்ம வெச்சுக்கணும். இந்த ரிசல்ட் வரை நம்ம இந்த sum அப்ளை பண்ணிருக்கோம். சரிங்களா? thanks for watching.